Hello all! இன்னைக்கு வந்து South Indian Chicken Momos எப்படி பண்ணலாம் அப்படினு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான மைதா மாவு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். சோ நான் வந்து ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். சோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அவ்வளவு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான குவாண்டிட்டி எதுவும் இல்ல. சோ இதுக்கு அப்புறம் கொஞ்சமா salt ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்க போறோம். அதாவது ஒரு டோ அளவுக்கு நம்ம வந்து mix பண்ணிக்க போறோம். நல்லா mix பண்ண பிறகு நம்மளோட டோ வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிருக்கு. சோ இது வந்து நம்ம ஒரு சைடுல வெச்சிரலாம். சோ அரௌண்ட் 10 minutes அது வந்து ஊறட்டும். இந்த டோ வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்பதான் அது வந்து dry ஆகாம நல்லா சாஃப்ட்டா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்மளோட மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சோ அதுக்கு வந்து ஒரு panல அரௌண்ட் 3 spoons of oil ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனது நம்ம வந்து சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து சாப் பண்ணி வச்ச க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டஃபிங் ஆனதுனால நம்ம வந்து எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம ஆட் பண்ண இந்த கிரீன் சில்லிஸ் அண்ட் ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆன பிறகு நம்ம வந்து அரௌண்ட் 3/4 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் குக் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்ச போன்லெஸ் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வேண்டாம். ஏன்னா அது வந்து குக் ஆகும்போது இன்னும் சின்னதாகும். ஸோ அதனால இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தால் போதும். சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes விட்டோம் அப்படின்னா சிக்கனில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வெளியே வரும். ஸோ அதுலேயே சிக்கன் வந்து குக் ஆகும். சிக்கனில் இருந்து ஜூஸஸ் எல்லாமே நல்லா வெளியே வந்துருச்சு. ஸோ இதுலேயே அரௌண்ட் 1 minute வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து சிக்கன் நல்லா குக் ஆகி ட்ரை ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர், தனியா பவுடர் அண்ட் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி க்ரீன் சில்லிஸ் எல்லாமே ஆட் பண்ணதுனால நம்ம வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆட் பண்ண இந்த மசாலாஸ் கூட சிக்கன் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ அரௌண்ட் ஒரு 1 minute வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சிக்கன் எல்லாமே மசாலாவோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கிறோம். இங்கே வந்து தண்ணி தெளித்து விட்டால் மட்டும் போதும். ஏன்னா சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகணும் அப்படின்ற அவசியம் எதுவும் இல்லை. பிகாஸ் நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் சிக்கனை. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டால் மட்டும் போதும். நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி அரௌண்ட் 1 minute குக் பண்ணுறதுக்குள்ளேயே அது வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம பார்த்தா தெரியும் அது சிக்கன் வந்து எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். அண்ட் இதோட நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்மளோட மோமோஸோட அவுட்டர் பார்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்மளோட டோ வந்து ரோல் பண்ணிடலாம். இதை வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸாக ரோல் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம மோமோஸ் வைக்கும்போது ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து நம்மளோட மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு அதுக்கப்புறம் அவுட்டர் லேயரை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அது அந்த ஏரியா மட்டும் ரொம்ப திக்காயிரும். அதுக்கப்புறம் அது வேகாமல் போயிடும். ஸோ அதனால்
ஸோ இப்போ நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அடுத்து வேக வச்சிடலாம். இந்த மோமோஸ் எல்லாம் குக் பண்ணுறதுக்காக நான் வந்து இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மோமோஸ் எல்லாமே அரௌண்ட் 10 to 15 minutes வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணணும். ஸோ அதனால குக் பண்ணேன் இப்போ. ஸோ இப்போ நம்மளோட மோமோஸ் எல்லாமே நல்லா குக் ஆயாச்சு. ஸோ பார்க்கும்போது நல்லா ஆவி பறக்க ரெடி ஆயாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வச்ச ஸ்டஃபிங்கோட ஜூஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லோயிஷாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய டிஷ் தான். அண்ட் இதுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சட்னி வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வச்ச மாதிரி சாஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இதை கட் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அது கூட சின்ன சிக்கன் பீஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் சுட சுட சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு பேட்ச் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் கவி ஸ்டைல்ஸ்க்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே நன்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.